அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக இனிமேல் சுபத்துவ பாதையில் நுழையும் சுக்கிரனின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை விட முதல் ராசியில் மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் இனிமேல் நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நவகிரகங்களிலே இயற்கை சுபகிரகமாக பார்க்கிறார். சுபத்துவ பாதையில் அவர் இந்த தருணத்தில் வலம் வரும் வேலை என்பது பல வகையான தடுமாற்றங்களை சீர் செய்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நவகிரகங்களிலே இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் மனித வாழ்க்கை முழுவதுமே ஆடம்பரத்துடனும் வசதி வாய்ப்புடனும் பிரம்மாண்டமாகவும் வாழக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் உச்ச பலத்தை நிவர்த்தி பெற்று விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் முதன்மை ராசியில் நுழைகிறாருங்க. 12 ராசியில் முதல் ராசியில் நுழையக்கூடிய சுக்கிரன் அந்த மோட்சஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இனிமேல் நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. லாபத்தில் உச்ச நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் வக்ரகதியில் திரும்பும் போது மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். அது மட்டுமல்லாது சுபத்துவ பாதையில் தனித்து வலம் வர போகிறார். எனவே பல சிரமங்களும் சிக்கல்களும் தவிடுபடியாகும் ஒரு சிறப்பான வேலையாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் எளிதில் ஈடேறக்கூடிய வகையில் பல சிறப்பான வாய்ப்புகள் இனிமேல் தான் நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வரப்போகிறது. தடுமாற்றத்துடன் இருந்த கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு உறுதியாகவே கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சீராகும் ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் சிறப்பான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரம் தொழில் ரீதியாக விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பணிகளை ஆற்றக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இயல்பை விட பணிச்சுமை இந்த தருணத்தில் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆனால் அதே வேளையில் ஆதாயம் கைகூடும் வேலையாக இந்த தருணம் அமைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அவர் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் 12ஆம் இடத்திற்குள் வருவது அற்புதமான யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கடமையில் இருந்த பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அது மட்டுமல்லாது கடன் ரீதியாக அதிக சிரமத்தை சந்தித்து வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு. இதுவரை எதிர்பார்த்து கிடைக்க வேண்டிய பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்காமல் சென்ற சூழலில் எதிர்பார்த்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் சிறப்பான தருணமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் விலகி தானாகவே பல இனிமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை மறுக்கப்பட்டு வந்த சூழலில் அவை இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக அமைய போகிறது. குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் வலுவாக வலம் வரக்கூடிய வேளையில் விரயத்தில் சுக்கிரன் இருப்பதால் நிச்சயமாக பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் பெரிய அளவில் தடை தாமதம் சிக்கல் சிரமமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. பெண்மணிகளுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெண்மணிகள் எதிர்பார்க்க
எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த பல காரியங்கள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய வகையில் வீண் விரயங்களை சுப விரயமாக மாற்றக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியான சிக்கல்கள் கட்டுக்குள் வருவதோடு பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக விரயத்தில் மோட்சஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் லாபத்தில் இருந்து உச்சநிலைக்கு பெறப்போகிறாருங்க சூரியன். எனவே நினைப்பதை விட பல சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எனவேதான் நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, நல்ல சிறப்பான மாற்றங்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருந்தாலும் அவை கணக்கச்சிதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் தனஸ்தானத்தில் வலம் வரும்போது மோட்சஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அலுவலக பொறுப்புகளை சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் அமைவதோடு மட்டுமல்லாது பிறரை அதிகமாக நம்பி ஏமாந்து இருந்த சூழலில் அதிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் சுக்கிரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். முதல் ராசியில் வலம் சுக்கிரன் அமைப்பால் நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான சிரமங்கள், சிக்கல்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது எதை நினைத்தாலும் அதை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது. மற்றவர்களின் ஆதரவு குடும்பத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நினைத்ததை விட செய்யக்கூடிய காரியங்கள் பிரம்மாண்டமாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும். சுக்கிரன் எழுதிய தலைவிதி என்பது இனிமேல் சுபத்துவ பாதையில் வலம்பெறும் சுக்கிரனின் அமைப்பால் சுப நிகழ்வுகள் தாரை தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதோடு பல நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வை பெற்றுத்தரும் சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரனின் தினம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். அமோகமான மாற்றம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் தடுமாற்றமின்றி கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார்.